என்னுடைய சூப்பர் மாஸ்டர் சீக்கிரமா ஈகோவோட திறமையெல்லாம் எடுத்துக்கிடும். எனக்கு ஒரே ஜாலியா இருக்கு. ரெஞ்ச் கொடு. எதுக்காக உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுது பீட்? சாரி மாஸ்டர். யுகோட டம்பிள் எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு மாஸ்டர். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்றது? உன்னால சின்ன வெயிட்ட கூட தூக்க முடியல. உன்னை வச்சு என்ன பண்றது நானு? பெர்ஃபெக்ட். பார்க்க அதே மாதிரி இருக்கு. வெக்டர், நீ பெரிய அறிவாளி. நான் தான் அது வெயிட்டா இருக்கணும்னு சொன்னேன்ல மாஸ்டர். எதனால இது திறக்க மாட்டேங்குது? இப்போ ஷோ டைம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன சத்தம் அது? இன்னைக்கு பெரியவனுடைய முதல் ட்ரைனிங் கிளாஸ். தயாராகணும். என்னுடைய தம்பல் எங்க? சரி, முதல்ல வார்ம் அப் பண்ணிட்டு வரலாம். யூகோ, யூகோ, எங்க போனா? யூகோ, யூகோ, குட் மார்னிங். கலக்கறப்பா. என் கூட பயிற்சி எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியே நீ பலசாலி ஆகலாம். ஆமா, கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யணும். என் தம்பி மாதிரி எனக்கும் தப்பு வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. உன்னால முடியும். பண்ணு. என் தொப்பையை நான் குறைச்சே தீர்வேன். Along the stretch of ground, I know each blade of grass, every oak, every willow, every single sound, the cotton candy sky and the fragrant earth. கையை அப்படி நீட்டி தலையை அப்படி தூக்கிட்டு நெல்லு. நேரா பாரு, நிமிர்ந்து நெல்லு. முதல்ல இந்த கலெக்டரை அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி எங்கேயாவது வைக்கணும். I'm thinking, whoa, 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 whoa. The blooms and butterflies, she's still the biggest feeling over with life, because the earth is heaven seen through her eyes. What a gift to Lola's eyes. இதுதான் சரியான இடம். Love as deep and true as the world is vast. வாவ், சூப்பரா பண்ற. உன்னோட கையும் காலும் செம்மையா இருக்கு தெரியுமா? என்னோட தம்புல நான் 100 தடவை தூக்குவேன் தெரியுமா? ஆனா என்னுடைய கால்களால் அது முடியாது. ஏன்னா என்னுடைய கால்கள் ரொம்ப சின்னதா இருக்கும். அதனாலதான். நீ பெரிய ஆள் தான் யூகோ. தம்பல் உபயோகப்படுத்தணுமா? அதை நான் தொலைச்சிட்டேன். நேத்து நைட்டு என் வீட்டு வாசல்ல தான் அது இருந்தது. இது எல்லாம் சகஜம்தான். தேவைப்படும் போது தேவையானது கிடைக்காது. தேவைப்படாதப்போ தேவையானது கிடைக்கும். சரி வா, உனக்காக ஆரோக்கியமான உணவை சமைச்சு கொடுக்கிறேன். யூகோ, அங்க பாரு. இது உன்னோடதா? அது சரி, இது ஏன் இங்க இருக்கு? யூகோ, என்னாச்சு? என் கையோட பலம்லாம் போயிடுச்சே. அச்சச்சோ, அது கலெக்டர். இப்பவே இதை அழிச்சிடுறேன். உனக்கு என்னாச்சு? இப்படிதான் நல்ல பிளான் போடணும். நீ இப்ப தோத்து போயிட்ட. கிளம்புறப்போ ரெக்ஸ் வெக்டர். யூகோ, நீ போய் கொஞ்சம் அதை இழுத்துக்கிட்டு வரியா? இன்னும் கொஞ்சம் தான். உன் கையை கொடு யூகோ. ஆனா என் கைகளுக்கு பலம் இல்ல. யூகோ,
சரி காலை கொடு. நண்பா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லை. சரி வா போலாம். போய் உன்னோட பலத்தை திரும்ப எடுத்துட்டு வரலாம். எங்கடா ஓடுற? ஒழுங்கா அந்த கலெக்டரை கொடுத்துடுறான். தள்ளி போ. உங்க 2 பேர் கதையும் முடிஞ்சிருச்சு. நம்ம நினைக்கிற நேரத்துல வேலை செய்ய மாட்டேங்குது. ஏதோ உங்க நல்ல நேரம், நீங்க தப்பிச்சிட்டீங்க. நெல்லு ரெக்ஸ். அச்சோ, என்னுடைய அழகான முகம். ஒழுங்கா போயிடுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? பேட்டரியும் போச்சா? அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? டான்சிங் ரோபோட், இவங்க 2 பத்தியும் இது பிஸியா வச்சுக்கிடும். இந்தா, இது உனக்கு தான். என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. நல்ல டான்ஸ் ஆடுற, நாளைக்கு பிரைஸ் கொடுக்குறேன். இப்படியே ஆடு, உடம்பு குறைஞ்சிரும். ஒழுங்கா அந்த கலெக்டரை கொடுத்துடு. என்ன சின்ன பையா? உன்னால இனிமே எதுவும் முடியாது. போய் பொம்மையை வச்சு விளையாடு. டாடா. என் கையோட பலம் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. யூகோ, கவலைப்படாத. உன்னோட பலமான 2 கால்கள் இருக்கு. என் கால்கள்? சரிதான், என்னுடைய கைகளோட பலத்தை நான் இழந்திருக்கலாம். ஆனா என்னுடைய கால்களை வச்சு என்னால சண்டை போட முடியும். வாய்ப்பே இல்லை. கொஞ்சமாவது கேப் விடு. எங்க ஓடுற? சுத்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டெப் கூட மாற மாட்டேங்குது. நண்பா, ஆட முடியல. நீ சும்மா கலக்கிட்ட யோகோ. நண்பா, வா வீட்டுக்கு போகலாம். என்ன கீழே விடு, நானே நடந்து வரேன். யுகோ, நீ இதுக்கு நல்லா அனுபவிப்ப. வெறும் 200 தடவை தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் அறிவாளி தான். ஆமா, மாஸ்டர் வர்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சு. என்ன நடந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். லொக்கு, ஏந்திரி, சீக்கிரம் ஏந்திரி. ரெக்ஸ் விக்டர் லெப்பர்ட பிடிக்க போறோம்.
எழுந்துரு லக்கோ. சீக்கிரம் வா. ஒழுங்கா சொல்லு, அந்த ஸ்னோ லெப்பர்ட் எங்க இருக்கு? நீ ரொம்ப அடம் பிடிக்கிறியே. அங்க என்ன இருக்கு? வெளியில வா பூனைக்குட்டி. வெளியில வரையா சுடவா? இதோ வந்துட்டோம். லொக்க எங்க? நான் இங்க கீழே இருக்கேன்டா. ஹேண்ட்ஸ் அப். தம்பி உடைஞ்சு போச்சு. நல்ல வேலை நீ வந்தடா. நான் அவளை ஒளிச்சு வச்சிட்டேன். இதான் ஆம்பி. என்ன ஸ்னோ லிப்படா? மனுஷங்களா? ஆம்பி, இவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். இவனை பார்த்தா வேட்டைக்கார மாதிரி இருக்கே. நீ சொல்றது சரிதான். அதாவது அவன் மனுஷன் தான், ஆனா நம்மளோட நண்பன். சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு தெரியும். அவனோட பேரு லக்கோ. ஹாய். மனுஷங்களே கெட்டவங்க தான். ஆம்பி, ஆம்பி, அம்பி அடிபட்டிருக்கா உனக்கு? ஆமா, அடிபட்டுடுச்சு. நான் ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன். அத மனுஷங்க தான் பண்ணாங்க. பக்கத்துல தான் உன்னோட வீடு இருக்கு. நீ வா, அங்க போய் நம்ம மருந்து நான் போட்டுக்கலாம். மனுஷங்க இருக்க இடத்துக்கு வர மாட்டேன். நான் போய் சிக்கியை கூட்டிட்டு வரேன். சரி. பாபு, கொஞ்சம் தள்ளிப்போ. இந்த ராஜாவோட ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. குட்டி பூனை, என் கூட வந்துரு. உனக்கு லாலிபாப் தர. ஹாபி, ஹாபி சுத்தி பாரு. பனி உன்னோட ஊர் மாதிரியே இருக்குல்ல? ஆ, சொதப்புதுப்பா. ரொம்ப சூடா இருக்கிறதுனால பனி உருகுது. இவ்வளவு மெதுவா போட்டா அப்படிதான் இருக்கும். நான் இத பாத்துக்கிறேன். ஏய், கொஞ்சம் இரு. மிஷினை உடைச்சிட போற. ஓ, எல்லாம் போச்சு. ஆ, அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒண்ணாகல. அங்க என்னாச்சு? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நாங்க மனுஷங்க கூட நட்பு வச்சுக்கிட்டாலே இப்படிதான். அபி. நாங்க உனக்கு உதவி செய்ய தான் முயற்சி பண்றோம். முதல்ல நீங்க தங்குற இடத்துக்கு கூட்டிட்டு போப்பா. ஆம்பி, விலங்குக தங்குற இடத்துல மனுஷங்க இருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மைதான். உனக்கு தொண்டை சரியில்லையா? நீ மட்டும் அங்க எங்க கூட வந்தேன்னா உன்னுடைய காயத்துக்கு மருந்து போட்டு சரி பண்ணலாம். ஸ்னோ லிப்பர்டோட மலையேற திறமை மட்டும் கிடைச்சதுன்னா என் மான்ஸ்டரை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அங்க போனா நம்ம வேலை கஷ்டமாயிடும். சூப்பர் ஐடியா. என்னால நம்பவே முடியல. இது உண்மையான ஸ்னோ லிப்பர்ட். சத்தம் போடாதப்பா. ஹேய், நான் முதல்ல போறேன். ஓ வாவ், பரவாயில்ல. இந்த ரூம் நல்லா இருக்கு. யாரும் இல்ல. உள்ள போறா. சீக்கிரமா குட்டி பறந்துரும். எதுக்காக முறைச்சு பாக்குற? என்ன ஒரு அதிசயம். நான் ஸ்னோ லிப்பர்ட சொன்னேன். அதுக்கு ஒரு குட்டி பிறக்க போகுது. அப்படியா? அதானா பார்த்தேன். என்னது, நீ சொல்றது உண்மையா? ஆமா, நான் சொல்றது உண்மைதான். நமக்கு மெடிக்கல் சப்போர்ட் இப்ப தேவை. சரி,
யார் அது? ஆஹா. யாரு நீ? ஹாய், நான் தான் புது நர்ஸ். ஷோ, நீ போய் நாளைக்கு வா. ஆனா எனக்கு வேலை இருக்கே. ஒன்னும் தேவையில்லை, நாளைக்கு வா. நான் எந்த நர்ஸையும் கூப்பிடலையே. யாருப்பா நீ? ஹேய், எப்படி இருக்க? உனக்கு பார்சல் வந்திருக்கு. கொடுத்துட்டல, கிளம்பிக்கிட்டே இரு. நான் இங்க சுத்தி பார்க்க தான் வந்தேன். இந்த மேப் கிளம்புடா, காத்து வரட்டும். நில்லுங்க சார். கடுப்பேத்துறானுங்களே. ஐடியா. கமான், சீக்கிரம் உள்ள வா. டாக்டர், எனக்கு தலை வலிக்குது. நீங்க தான் வந்து காப்பாத்தணும். நண்பா, நீ பக்கத்து ரூம்ல காத்துக்கிட்டு ஒண்ணு இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தது இல்லையே. எங்க இருந்து வர? இங்கதான் பக்கத்துல இருந்து. நான் இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கவா? எங்க மனுஷங்க இருக்காங்க, நீங்க போய் சொல்லிட்டீங்க. நூல் இப்படி அவங்களையே நம்பலையே. நல்லதா போச்சு. ஹாப்பி, நாங்க சொல்ல வரத கேளு. ஆமா, இந்த இடத்துக்கு மனுஷங்க எல்லாம் வருவாங்க. நீ எதுவும் சொல்லாத. உங்களை நம்பினது ஏன் தப்புதான். கதவை போட்டு தள்ளிப்போ. நான் உனக்கு உதவி செய்யறேன். இந்த ஜன்னல் வழியா போயிடு. ஹாபி, எங்க போடா? அந்த பக்கம் வாங்க போலாம். எனக்கு நன்றி சொல்லாம போறீங்க. அப்ப இங்க எங்கேயோ தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப மாட்டிக்கிட்டா. ஃப்ரீஸ் ஆகுற ஸ்ப்ரே இருக்கே. உனக்கு என்ன வேணும்? இங்க பாரு, இதுதான் ஃப்ரீஸ் ஆகுற ஸ்ப்ரே. வாவ், எவ்வளவு அழகா ஏறுது. இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்ட. அந்த முட்டாள் குரங்கை எப்படியோ அங்க இருந்து அதை துரத்திருச்சு. அந்த பைத்தியம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? மகாராஜா, அபி இங்க இருக்கே. பரவாயில்லையே, இவன் ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுறான். நான் இங்க மாட்டிக்கிட்டேன். உன்னை காப்பாத்த இந்த மகாராஜா வந்துட்டான். அச்சச்சோ, இதுக்கு ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இவன் என்ன பொம்மை மாதிரி ஆயிட்டோம்? ஆமா, இவனுக்கு என்னதான் ஆச்சு? மகாராஜா, நீங்க ஏதாவது பண்ணீங்களா? ஒருவேளை இந்த மகாராஜாவை பார்த்து அதிர்ச்சியில மயங்கிருப்பானோ? உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா.
ஆ, டேய் அண்ணா இவனை என்னடா பண்றது கவலைப்படாத, நான் கூட இருக்கேன். நான் உனக்கு எல்லாத்தையும் சரி பண்றேன். ஆ. போதும். நல்ல வேளை என்னோட வேஷங்களில தப்பிச்சிட்டேன்பா. ஜிக்கி, நீ ரொம்ப பெரிய ஆளுதான். அதுதான் எனக்கு தெரியுமே. ஹேய் உனக்கு அடிபட்டு இருக்கோ? இல்ல 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 எங்க எனக்கு எந்த காட்டுங்க அடிப்படல. பாக்குறேன். உனக்கு பேண்டேஜ் போடணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு. அவளுக்கு உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஒன்னாகலையே. அவ தூங்குறாப்பா. அவளுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓ, நல்ல வேளை எதுவும் ஆகல. ஆனா அவன் மறுபடியும் எந்திரிச்சு கோவப்பட்டா நம்ம என்ன பண்றது? ஐடியாப்பா. ஆ. இப்படி பண்ணா என்ன? ஆ. அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். ஆ. ஆ? ஆ. ஆ. வாயேன், நம்ம வெளியே போவோம். உன்னோட பேரு என்ன? வீப்பன். இங்கதான் இருக்கியா? ஆமா, வெஸ்ட் சைட்ல இருந்து வரேன். என்ன வேலை பாக்குற? டாக்டரை பார்க்குற வேலை. இதுக்கு முன்னாடி உன்னைய பார்த்ததே இல்லையே. காடுனா பெருசா தான் இருக்கும். நான் கூட தான் உங்களை பார்க்கல. நீ என்ன வேலை பாக்குற? சயின்ஸ். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, குரங்கெல்லாம் வேலையா பார்க்கும். சரி, உன்னோட வாளை கொஞ்சம் பாத்தியா? ஆ, வலிக்கவே இல்லையா? ஆ, வலிக்குது. வலிக்குது. ரெக்ஸ்பெக்டர், இவ்வளோ கேவலமா நடிப்புன்னு நான் நினைக்கல. என்ன சொன்ன? உன்னுடைய வேலையை மட்டும் பாரு. ஹேய். என்ன விடு. உன்ன என்ன பண்ற என்ன பாரு. பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அந்த லெப்பர்டு பயப்பட போகுது. என்ன? இப்ப நான் யாருன்னு காட்ட முடியாதே. நானும் இப்ப இவனை மாட்டி விட முடியாதே. நாங்க சும்மா விளையாடுறோம். ஆமா, ஆடுறோம். 1 2 3 4. என்ன விடுங்க, நான் போகணும். என்ன எதுக்காக கட்டி போட்டிருக்கீங்க? இத வந்துட்டோம். என்ன எடுத்துட்டு வந்திருக்கன்னு பாரு. போய் சொல்லிட்டீங்க, மனுஷங்க கிட்ட மாட்டி விட்டுட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு. இந்த டாக்டர் தான் மிருகங்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி பாதுகாப்பா அனுப்பி வைப்பாரு. அவங்களே வந்துட்டாங்க பாருங்க. இவங்கெல்லாம் இவரால வைத்தியம் பார்த்து காப்பாற்றப்பட்டவங்க தான். அப்படின்னா என்ன நிஜமாவே காப்பாத்துவீங்களா? யாரு சொன்னா? உன்னை கட்டி போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. போதும், நீ கொஞ்சம் வாயை மூடுறா. என்ன சொன்ன? என்ன போக விடுங்க. ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல, வேணாம் வேணாம் வேணாம், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப நீ உனக்கு குட்டி பிறக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல குட்டி பிறந்துரும். கனவுல கூட நீ நினைச்சு பார்க்காத வெக்டர். நீ நிஜமாவே ரொம்ப ரொம்ப மோசமானவன் தான்டா. அது விக்டரா? நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ரெக்ஸ் ப்ளீஸ், அவ பாவம், அவளுக்கு குட்டி பிறக்க போகுது. அது எனக்கு பிரச்சனை இல்ல. அதை பிடிக்கிறதுக்கு சரியான நேரம் இதுதான்.
எப்படி பிடிக்கிறேன்னு பாத்துறேன்டா. எப்படிதான் ஒழுங்கா உனக்கு சுடக்கூட தெரியலையப்பா. மகாராஜா மகாராஜா அதுல சிக்குனா வெளியிலயே வர முடியாது போலயே. ஹேய், நாம வேலையை கட்டலாம் வா. ம். ம். பார்த்து அவன் சுட போறான். நான் மாட்டிக்கிட்டேன். முடிஞ்சு போச்சு. தம்பி. பயப்படாதீங்க, என்னோட டார்கெட் நீங்க கிடையாது. அசையாதடா. ஹேண்ட்ஸ் அப். லக்கோ. டன் 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 டன். உனக்கு மூளை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட நீ போகாதடா. அவளுடைய திறமையெல்லாம் எனக்கு வேணும், அதை செய்யதான் போறேன். ஏய், இங்க பாருங்களேன், குட்டி லெப்பர்ட். அச்சோ, அழாத, ஒண்ணு இல்ல, அழாத அழாத. இரு, ஆமா, நான் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்தா, இத வச்சுக்கோ. சார், அப்படின்னா சீக்கிரமாவே உன் திறமைகள்லாம் எனக்கு கிடைக்க போகுது. நீ வசமா சிக்கிட்ட. அவ அழுதுகிட்டு இருக்கா, அதுக்கு நீ தான் வேணும். இது ஏன் வேலை இல்லையே. சரி சரி, அழக்கூடாது. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. செல்லமே, பாத்து குத்துறா. ஓ அம்மாவை கட்டி பிடிச்சுக்கோ. டேய் வெக்டர், காப்பாத்துங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க. நில்லுங்க, அவனை அடிக்காதீங்க, நில்லுங்க. இவங்கள பாதுகாக்க நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அபியும் அதோட குட்டியும் வீட்டுக்கு போகலாம்ல. இப்போதான் நிம்மதியா இருக்கு. உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த உலகத்துல நல்ல மனுஷங்களும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என் குட்டி என்ன சொல்றான்னா, இந்த பூவை எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்டயோ அந்த குரங்கு கிட்டயும் கொடுக்கணுமா. அழகா இருக்கு, அவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மாஸ்டர், அவங்க போயிட்டாங்க. இப்போ சுலபமா அந்த லெப்படை பிடிச்சிடலாம். முடியாது. ஏன்? இதுதான் நல்ல சான்ஸ் மாஸ்டர். தேவையில்லை, மாஸ்டர் கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. நீங்க தானே முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப வேண்டான்னு சொல்றீங்க. மாஸ்டர், மனசை தளர விடாதீங்க. இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி கண்டிப்பா தவற விட மாட்டோம். நிச்சயமா அதை பிடிச்சிடலாம். மாஸ்டர், வாய மூடுறியா? மாஸ்டர், 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 நான் உன்னை பிடிக்க வேண்டான்னு சொன்னேன். பாய்.